நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இருபத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாமளா ஒன்று சேர்ந்திருக்கோம் ப்ரோ. இந்த நிமிஷம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது ப்ரோ. இந்த நிமிஷம் எவ்வளவு முக்கியம்னு நீங்க சொல்லாமலே என்னால புரிஞ்சுக்க முடியுது மகாராஜா. உங்க கூட துணையா இருக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா ஒருத்தரோட துணையா இருக்கும்போது எதிரிகளோட பலம் தானா குறைஞ்சிடும். குடும்பத்தில் இருக்கிறவங்க துணையா இருக்கும்போது எதிரிகளால எந்த தீமையும் நிகழாது. நீங்க எங்க தாய் நாட்டோட அரசர். இனி இந்த தாய் நாட்டோட காவலனா புரு வந்துட்டான். இந்த புரு எந்த வேலையையும் பாதியில விட மாட்டான். நீ இங்க பிலிப்பை காப்பாத்துறதுக்கு வரல அலெக்சாண்டர். பிலிப்போட அரியாசனத்தை பறிக்க வந்திருக்க. உண்மைதான். ஷேகன்ஷா பாரசீகத்தை வெல்லணும்னு போயிட்டு இருக்காரு. இப்போ அவரோட மூளை கூட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கணும். அலெக்சாண்டர், நீ இங்க என்ன பண்ற? ஏற்கனவே சொன்னேன்ல, நான் சொன்னதை மறந்துட்டியா? நீ இங்க இருந்து மெசடோனியாவை பாதுகாக்கணும். ஞாபகம் இருக்கு ஷேகன்ஷா. உங்க கூட பாரசீகத்துக்கு போக தான் வந்திருக்கான்னு யார் சொன்னாங்க? உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்க. எனக்கு இப்ப மக பிறந்திருக்காங்கிற கஷ்டத்தை வேடிக்கை பார்க்கலான்னு வந்திருக்கியா? இது கொஞ்சமும் சரியில்லை. எல்லா விஷயத்தையும் எதுக்காக தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? நிஜமாவே நாங்க வாழ்த்துக்கள் சொல்லத்தான் இங்க வந்திருக்கோம். இப்ப உங்களுக்கு பொண்ணு பிறந்ததுனால என்ன ஆயிடுச்சு? நேரம் மாறிட்டே இருக்கும். நேரத்தோட சேர்ந்து நிலைமையும் கலாச்சாரமும் கூட மாறும். நம்ம மெசடோனியாவோட அரியாசனத்துல ஒரு பெண்ணை உட்கார வைக்கலாம். எல்லாரும் இதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்ன இருந்தாலும் அவ உங்களோட பொண்ணு.
அவ உடம்புல மெசடோனியாவோட புனித ரத்தம் ஓடுது. மெசடோனியா மக்கள், அவளை ராணின்னு அழைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற சேனைகள் அவளோட கட்டளைகளை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. அலெக்சாண்டரை மெசடோனியாவை காப்பாத்துறதுக்காக இங்க கூப்பிட்டது நல்லதா போச்சு. உங்க பொண்ணு இன்னும் கூட குழந்தைதான். யாருக்கு தெரியும், நீங்க இல்லாத நேரத்துல அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால அலெக்சாண்டர் இங்க இருக்கிறது நல்லதுதான். நீங்க இந்த மெசடோனியால இல்லாத நேரத்துல உங்க குடும்பத்தையும் உங்களோட அரியாசனத்தையும் கண்டிப்பா காவல் காப்பான். இதை நிறுத்திட. என்னாச்சு? சேனை எல்லாம் தயாரா இருக்கு. உணவுப் பொருள் கூட கப்பல்ல ஏத்தியாச்சு. நான் சொல்ற எல்லாம் நிறுத்து. உணவுப் பொருளை இறக்கிடு. நம்ம பாரசீகத்துக்கு போகல. இங்க இருக்கவங்க தான் உன்னோட குடும்ப பொருள், நம்முடைய மக்கள். இவங்கெல்லாம் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. இது உனக்கான நேரம். உன் மக்கள் கிட்ட பேச. எந்த உற்சாகத்தோடவும் சந்தோஷத்தோடவும் நீங்க என்ன வரவேற்றீங்களோ, இது மூலியமா என் மனசை தொட்டுட்டீங்க. ஆனா ஒரு வார்த்தையை தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு இளவரசன் இல்ல. இந்த உடைகளையும் இந்த ஆபரணங்களையும் யாரு வேணாலும் சுயமா வாங்க முடியும். இளவரசனா இருக்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது உன்னதமான கடமை. அரசன் இளவரசன் அப்படிங்கிறவன் மக்கள் தன்னை புகழ்றத கேட்கிறவன் இல்ல, அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சு அதுக்கு தீர்வு காண்றவன். இளவரசன்கிறவன் வெற்றியை கொண்டாடுறவன் கிடையாது, மக்களோட கண்ணீரை துடைக்கிறவனா இருக்கணும். நான் இந்த மாதிரி எதுவும் பார்த்ததும் இல்ல, கேட்டதும் இல்ல. 21 வருஷத்துக்கு அப்புறம் என் தாய் மண்ணுக்கு திரும்ப வந்திருக்கேன்.
எனக்கு இந்த அரசரை பத்தியும் எதுவும் தெரியாது, இந்த மக்களை பத்தியும் எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இளவரசராகிறது? இந்த ராஜ்யத்தை பத்தி முழுசா தெரியற அன்னைக்குதான் நான் இந்த ராஜ்யத்தோட இளவரசன்னு ஒத்துப்பேன். இந்த ராஜ்யத்தோட பிரச்சனைகள், என் மக்களோட கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கான முயற்சிகளை இப்பவே தொடங்க போறேன். நான் இப்போ பாரசீக சந்தையை பார்க்க விரும்புறேன். பாரசீக நண்பர்கள் பல நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நான் 21 வருஷத்துக்கு அப்புறம் என் தாய் மண்ணுக்கு திரும்ப வந்திருக்கேன். அதனால இங்க வியாபாரம் பண்ண வந்த அயல் நாட்டவரை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஷா தராயஸ், நான் உங்க பாரசீக சந்தையை பார்க்கணும். அங்க இருக்கிற அழகான பொருட்களையும் அந்த இடத்தையும் நான் பார்க்க ஆசைப்படுறேன். கண்டிப்பா இளவரசரை வரவேற்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்னோட பொண்ணு பார்சேன் உங்க கூட வந்து சந்தையை சுத்தி காட்டுவா. இந்த சின்ன வேலைக்காக இளவரசியை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? நானே அங்க போய் பார்க்கிறேன். கஷ்டம் கிடையாது, இது எங்களுக்கு பெருமை. இளவரசி, பாரசீக பொருட்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பொருட்களை பத்தி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என் பொண்ணை விட சிறந்தவங்க இந்த உலகத்துல யாரும் இல்ல. இளவரசர் புருக்கு உதவி செய்யறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் உங்க கூட வரேம்மா. உன்னை முதலையே நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த இடம் நான் பிறந்த மண்ணுமா. அந்த பௌரவர்கள் என் அப்பாவை தாக்கியிருக்காங்க. ஒரு நல்ல மகளா இத பண்றது என்னோட கடமைமா. ஒரு காலத்துல புரு நம்ம உலகத்துல ஒருத்தனா இருந்தா, இனி என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற குடும்பம், அதுல இருக்கிற மக்கள் தான் நம்ம உலகம். இங்க பாரு லாச்சி, அம்மா நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் பண்றேம்மா. இத பத்தி புருவுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா புரு கிட்ட இனிமே நான் பேச போறதில்ல. தயவு செஞ்சு என்னோட தாய் நாட்டுக்காக என்னோட கடமையை செய்ய விடுங்கம்மா. அற்புதம்! இவ்ளோ அழகான துணியை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. பாரசீகர்கள் பெரிய கலைஞர்கள் தான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதோட நிறம் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு மென்மையா இருக்கு, துல்லியமா பண்ணிருக்காங்க. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு இந்த கம்பளம் வேணும். அதோட இதுவும், எனக்கு இதுவும் வேணும். எதை வாங்குறது எதை விடுறதுன்னு புரியவே மாட்டேங்குது. ஒரு பெரிய அறையை ஏற்பாடு பண்ணி இந்த எல்லா கம்பளத்தையும் அதுல நிரப்பிடுவேன். என்ன சொல்ற? பாராட்டுற மாதிரி நடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க இளவரசி. ஏன்னா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ இங்க வந்திருக்கேன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது நோக்கம் இருக்கும். நீ அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்க.
அவரை மாதிரியே நீயும் என் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்க. ஆமா, நான் இங்க ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கேன். எந்த மாதிரினா, உன் அப்பா மனசுல இருக்க திட்டம் மாதிரி. நீ என்ன சொல்ல வர? நேரடியா சொல்லு. சரி, நான் நேரடியாவே சொல்றேன். உன் அப்பாக்கு உன்னை பத்தி கவலையே இல்லை. உன் அப்பாக்கு உன் மேல அன்பே இல்லை. யோசிச்சு பாருங்க இளவரசி, உனக்கும் உன் அப்பாக்கும் நான் ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கேன். கண்டிப்பா இந்நேரம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உனக்கு இங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சிருந்து உங்க அப்பா உன்னை இங்க அனுப்பியிருக்காரு. உன் உயிருக்கு ஆபத்து விளைவிச்சிருக்காரு. இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஷா தராயஸுக்கு அவரோட லாபத்தை விட உங்க உயிர் முக்கியமே இல்லை இளவரசி. என்ன இருந்தாலும் அவர் ஒரு வியாபாரி தானே. அப்புறம் நீ ஒரு வளர்ப்பு பிராணி. அது அவரோட லாபத்துக்கு எப்ப வேணும்னாலும் பலி கொடுப்பாரு. வாயை மூடிக்கிட்டு இரு. அட, நான் உன்னோட கண்ணை திறக்கணும்னு நினைக்கிறேன், நீ என் வாயை மூடுன்னு சொல்ற. சரி, இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இளவரசி. உண்மை அந்த சூரியன் மாதிரி. அதை தடுக்க எவ்வளவு மேகங்கள் வந்தாலும் நேரம் வரும்போது அது தானா முன்னாடி வரும். வாங்க, இப்ப நீங்க எனக்கு அந்த பாரசீக கண்ணாடி பொருட்களை காட்டுங்க. அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஆளுங்களை கொஞ்சம் முழிப்போட இருக்க சொல்லு மோஷியஸ். அதோட அந்த போரஸ் மேல கண்ணை வைங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவன் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கான். எல்லாம் சரியா தானே நடக்குது? உலகத்தோட மிகப்பெரிய ராஜ்யத்தோட ஷா தராயஸோட முகத்துல எதுக்காக இந்த கவலை? முதல் முறையா உங்க குரல்ல பயமும் தோல்வியோட வலியும் தெரியுது. முழு உலகத்தையும் கைப்பற்றணுங்கிற எண்ணத்தோட இருக்க ஒருத்தன் இப்ப பயத்துல இருக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. இன்னும் புரு எதுவுமே பண்ணல. அதுக்கே நீங்க எப்படி இருக்கீங்கன்னா இனி வரப்போற நாட்கள்ல என்ன பண்ணுவீங்க? ஷா தராயஸ், என் மகனை பார்க்க தானே போறீங்க. அவனோட எல்லா செயல்களும் இந்த உலகத்தையே நிச்சயமா திரும்பி பார்க்க வைக்கும். அவன் ஒரு உதாரணமா இருப்பான். ஏன்னா தாக்குதல் இல்லாமலேயே எப்படி தாக்கணும்னு கத்து கொடுப்பான். என்னாச்சு, யோசிக்கிறியா? அடுத்த புரு என்ன செய்வான்னு? பொறுமையா இரு. கொஞ்ச நேரத்துல உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். உங்களை விட புத்திசாலிகள் யாரும் இல்லைன்னு பாரசீகர்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு உனக்கு புரியும். பாரத மக்களோட புத்திசாலித்தனம் பாரசீகர்களை எப்படி விரட்டி அடிக்கும்னு.
அழகு, பேரழகு. அடடா, இது மின்றத பார்த்தா வைரம் மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இதுல மந்திர சக்தி இருக்கிற மாதிரி தோணுது இல்ல? ஐயோ, உடைஞ்சிருச்சே. மன்னிச்சிடுங்க இளவரசி. அதாவது என்னாச்சுன்னா, நான் உங்களோட முகத்தை பார்த்துட்டு இருந்தேன். நீங்க கண் சிமிட்டினதும் அது என் கையில இருந்து விழுந்துருச்சு. ஒரு விஷயம் சொல்றேன் இளவரசி, உங்களோட இந்த கண்ணாடி அழகா வேணா இருக்கலாம், ஆனா திடமா இல்லை. கண்ணாடி மூலமா எல்லாமே தெளிவா தெரியும் இளவரசி. நீங்க பண்ற இந்த பொய்யான ஆட்டத்தை இது எனக்கு தெளிவா காட்டி கொடுக்குது. அப்படியா? இந்த கண்ணாடி மூலியமா எல்லாமே ரொம்ப தெளிவா தெரியுமா? அப்ப இந்த கண்ணாடி மூலியமா சூரியனை பார்க்கவா? ஏன்னா இது வரைக்கும் நான் சூரியனை தெளிவா பார்த்ததே இல்லை. இப்ப நான் அதை பார்க்கலாமா? அது உங்களோட விருப்பம். அழகு, பேரழகு. இந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது சூரியன் வித்தியாசமா தெரியுது. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு விதமா தெரியும்னு சொல்லுவாங்க. வெவ்வேறு இடங்கள்ல இருந்து சூரியனும் வித்தியாசமா தெரியும். அது என்னது? உசூர், இந்த போரஸ்க்கு என்னாச்சு? ஒருவேளை இவனுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்குமா உசூர்? இல்ல மோஷியஸ், இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டத்தோடையும் நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கான். அழகு, பேரழகு. அது என்னது? அழகு, பேரழகு. இப்ப அங்கிருந்து பார்க்கிறேன். அடடா, நீயும் பார்க்கலாம்ல. இந்தா பாரு. நான் அதெல்லாம் பார்க்க விரும்பல. அட, ஒரு தடவை பாரு, ஒரு தடவை. அதான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஓ, நீங்க இளவரசி இல்ல? அட, அது என்னது? அது இங்கிருந்தும் சூரியன் வித்தியாசமா தெரியுது.
வேலை முடிஞ்சது. என்ன வேலை முடிஞ்சது? சூரியனை பாக்குறது வேற என்ன? உனக்கு தெரியுமா, இந்த கண்ணாடியில பார்த்தா சூரியன் மாம்பழம் மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ இத சாப்பிடணும் போல இருக்கு. அப்புறம் அந்த சிவப்பு கண்ணாடியில பார்த்தா ஆப்பிள் மாதிரி இருக்கு. அது இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மாம்பழமா இல்ல ஆப்பிளா? இப்பவாச்சும் கிளம்பலாமா? அப்போல இருந்து தேவையில்லாத விஷயத்தையே பேசிட்டு இருக்கீங்க. என்னோட வார்த்தைகளோட அர்த்தம் உங்களுக்கு சீக்கிரமே புரியும் இளவரசி. அப்படியே உங்க அப்பாவுக்கும். மோஷியஸ், அந்த பூத கண்ணாடிய சீக்கிரம் அங்கிருந்து எடுக்க சொல்லு. என் மக்களோட உயிர் ஆபத்துல இருக்கு. நான் அங்க போகணும். இல்ல இளவரசி, இங்க ஆபத்து இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உங்களை அங்க போக விட மாட்டேன். உசூர், எங்களுக்கு நிறைய நஷ்டமாயிடுச்சு, உதவி பண்ணுங்க உசூர். பஜார் முழுக்க எரிஞ்சு நாசமாயிடுச்சு. உதவி பண்ணுங்க உசூர், உதவி பண்ணுங்க. உங்களோட சந்தை எரிஞ்சு போனதுல நான் உண்மையாவே ரொம்ப சோகமா இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்த நீ தான் அழிச்சிருப்ப. நானே தான். இது எல்லாமே என் திட்டம் தான். இதை எப்படி நிரூபிப்பீங்க ஷாத்தராயஸ்? இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் எதுவும் பண்ணலன்னு. சாட்சிக்கு உங்க வியாபாரிகள் இருக்காங்க. அதே நேரத்துல உங்க மகளும் எல்லா நேரமும் என் கூடவே தான் இருந்தாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? நமக்கு சொந்தமான பொருட்களும் உறவுகளும் எரியும் போது எப்படி இருக்கும்னு. எனக்கும் இதே மாதிரி தான் இருந்தது நீ கொள்ளையர்கள் உலகத்துல நெருப்பு வைக்கும் போது. இது வெறும் ஆரம்பம்தான் ஷாத்தராயஸ். இனிமேதான் ஒன்னொன்னா நான் உன்னோட எல்லா கனவுகளையும் இந்த சந்தை மாதிரியே எரிக்க போறேன். அதை நீ பார்க்க தான் போற. நிச்சயம் உன்னை என் தாய்மண்ணை விட்டு வெளியேற்றுவேன். இதுதான் என்னோட பதிலடியா இருக்கும். நீ ஒரு சண்டையில ஜெயிச்சதுனால எல்லாத்துலயும் ஜெயிச்சிட முடியாத, புரிஞ்சுக்க.
நான் ஒரு வியாபாரி. நஷ்டங்களை தாங்கிக்கிற சக்தி எனக்கு நிறைய இருக்கு. ஆனா இந்த விளையாட்டு உனக்கு ரொம்ப புதுசு. ஒரு பழமொழியை நீ கேட்டிருப்ப நினைக்கிற. தகப்பன் செஞ்ச பாவம் புள்ளைய போய் சேரும்னு. ஆனா புள்ள செஞ்ச பாவம் அவன் அப்பனை தண்டிக்கும். உன் கண்களுக்கு முன்னாடியே உன் குடும்பத்தை அழிச்சு என்னோட பகைய அது மூலமா தீர்த்துப்பேன். அப்படி நடக்கும்போது வாடி போன உன்னோட முகத்தை நான் பார்த்து ரசிப்பேன். என் உதட்டுல சிரிப்பும் என் மனசுல சந்தோஷமும் இருக்கும். இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற பதிலடி. நான் உன்னோட சந்தையை எரிச்சதுக்கான காரணம் அது மூலியமா நீ நஷ்டம் அடையணுங்கிறதுக்காக இல்ல. நீ இவ்ளோ நேரம் செய்வேன்னு சொன்னத முயற்சி பண்ணி பாரு. ஆச்சரியமா இருக்கா ஷாத்தராயஸ்? எதுக்காக காப்பாத்தினேன்னா உன்னை கொல்றது எனக்கு ரொம்ப சுலபமான வேலை. அப்படிப்பட்ட வேலையை இந்த புரு எப்பவும் செய்ய மாட்டான். சத்தியம் பண்ணிருக்கேன், உன்னை என் தாய் மண்ணை விட்டு வெளியே அனுப்பியே தீருவேன். இந்த புரு எந்த வேலையையும் பாதியில விட மாட்டான். கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? கூடிய சீக்கிரமே நீ தெரிஞ்சுக்குவ. உனக்கு தெரிஞ்ச ஒருத்திக்கு உனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட கல்யாணம் நடக்க போகுது. கிளியோபாட்ரா, என் மகளே. கிளியோபாட்ரா. அலெக்சாண்டர் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இங்க? பல வருஷமா மாமா வீட்ல இருந்த இப்ப வந்திருக்க. அதுவும் இத்தனை நாளுக்கு அப்புறம் யார்கிட்டயும் சொல்லாம திடீர் நீங்க வந்திருக்க. நான் தான் இவளை இங்க வர சொன்னேன். என் மகளை பார்த்து பல வருஷம் ஆச்சுல, அதுதான் பார்க்கலாமேன்னு இப்ப வர சொன்னேன். உங்களுக்கு பலன் இல்லைன்னா நீங்க மூச்சு கூட விட மாட்டீங்களே. இவளை இங்க கூப்பிட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இருக்கு. அது என்னன்னா, நான் நிறைய தவறுகள் பண்ணிட்டேன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. அதை நான் இப்போ சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அலெக்சாண்டர். நமக்குள்ள இருக்கிற இடைவெளி அதிகமாக கூடாதுன்னு ஆசைப்படுறேன். யாரு வேணா எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணட்டும். நமக்குள்ள இருக்க இடைவெளியை குறைக்கிறதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு தெரியாது நீங்க என்ன இங்க என்னோட கல்யாணத்துக்காக கூப்பிட்டிருக்கீங்கன்னு. என்னோட வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்க எனக்கு உரிமை இல்லையா? இல்ல கிளியோபாட்ரா, மெசடோனியால இன்னைக்கும் மகளோட வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை அப்பாக்கு தான் இருக்கு. அப்போ கிளியோபாட்ராவை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற விஷயத்தையும் முடிவு பண்ணிருப்பீங்கல்ல? சந்தேகமே இல்ல. நமக்குள்ள இருக்கிற இடைவெளியை போக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதனால இந்த கல்யாணம் யார் கூடனா உனக்கு நெருக்கமான ஒருத்தவங்க கூட தான் நடக்க போகுது.
அதனால நம்ம கிளியோபேட்ராவோட கல்யாணம் உன் அம்மாவோட தம்பி அப்பாரஸ் அலெக்சாண்டர் கூட நடக்க போகுது. ஏன் என்னோட தம்பி அலெக்சாண்டரை உங்க பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? நீங்க தான் என் குடும்பத்தை தப்பா பேசுவீங்களே. இப்ப எதுக்கு எங்க குடும்பத்து ஆளுங்க தேவைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்வேன். இதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அத வேணான்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்கு. உரிமையா? எப்ப நீங்க ஒரு பெண்ணுக்கு உரிமை கொடுத்திருக்கீங்க பிலிப்? முதல்ல என்கிட்ட இருந்து என்னோட உரிமைகளை பறிச்சீங்க. இப்போ என்னோட பொண்ணோட உரிமைகளை பறிக்கிறீங்க. பாக்ஷா இல்ல, கட்டளை போடதான் உங்களுக்கு தெரியும், பரிந்துரை கேட்க தெரியாதா? ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. பாரசீகம் மேல நடத்த வேண்டிய தாக்குதலை நிறுத்திட்டு எதுக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராயிட்டு இருக்கீங்க? பாரசீகத்தை கண்டிப்பா தாக்குவோம். அது இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கிளியோபேட்ராவோட கல்யாணம் உன் தம்பி கூட நடந்ததுக்கு அப்புறம் நம்மளோட உறவு இன்னும் நெருக்கமாயிடும். நான் பாரசீகத்தை வெற்றி கொள்ளும் போது நம்ம அலெக்சாண்டர் மெசடோனியாவை தன் உயிரை விட மேலா பாதுகாப்பா. உங்க கட்டளைப்படிதான் நான் நடப்பேன். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே நடக்கிறேன். ஒரு பொண்ணுக்கு எந்த உரிமையும் இல்லையா? இப்ப நடக்க போறது ஏன் கல்யாணம். ஆனா எனக்கு என்ன தேவைங்கிறது ஏன் யாரும் கேட்க மாட்டீங்க? இங்க நடக்கிறது அநியாயம். நமக்கு இதை தவிர வேற வழியே இல்லை கிளியோபேட்ரா. ஷெகன்ஷாவோட முடிவை எதிர்த்தா நம்ம உயிரை நாமளே எடுத்துக்கிற மாதிரி. நம்ம விருப்பப்படி நடக்கணும்னா கண்டிப்பா நான் ஷாவாகணும். பிலிப் நம்மளை எல்லாம் உறவு முறைகளுக்குள்ள அடைச்சு வச்ச தன்னோட அரியாசனத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை பண்றான். பலியாக வேண்டிய பெரிய மரம் இப்பதான் பலியாகிறதுக்கு தயாரா இருக்கு. மரத்தை வேரோட எடுத்து எரிய அதோட கதையை முடிக்க நேரம் வந்துருச்சு அலெக்சாண்டர். இந்த கல்யாணம்தான் அதுக்கான நேரம். சந்தோஷமும் துக்கமும் ரெண்டும் சேர்ந்தே வரும். ஒரு துக்கத்தோட சேர்ந்து நமக்கு சந்தோஷமும் கிடைக்கும். ரொம்ப பெருமையா இருக்கு புரு. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்னோட கனவும் என்னோட ஆசையும் கண்டிப்பா நிறைவேறும். அந்த பாரசீகர்களுக்கு இன்னைக்கு புரிய வச்சுட்டேன். ஒரு பாரதவாசி தன் நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க தயாரா இருப்பான். அதுவே அவமதிச்சா அவன் உயிரையும் எடுக்க தயங்க மாட்டான். இது என்னோட முதல் அடிதாம்மா. பாரசீகர்களை இங்கிருந்து துரத்தணும்னா முதல்ல அவங்களோட வேர்களை அறுக்கணும். இவங்களோட வேறு இவங்களோட வணிகம். ஒரு தடவை இவங்க வணிகம் சரிஞ்சதுன்னா இங்க இருக்கிறதுக்கான இவங்களோட வாழ்வாதாரம் அழிஞ்சு போயிடும். சின்ன சந்தைக்கு தீ வைக்கிறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. நம்ம ஒவ்வொரு பாரசீக பொருளையும் நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றியே ஆகணும்மா. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும் புரு?
இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நடக்கும்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷா தராயஸ் மகாராஜா பம்னி கிட்ட போய் என் பேரை பயன்படுத்தாம இந்த நெருப்பை யாரோ வேணும்னே வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவர் மனசுல சந்தேகத்தை உண்டாக்குவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சந்தையில் அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கிருந்த கடைசி ஆள் நான் சொல்லுவார். இத கேட்டதுக்கு அப்புறம் மகாராஜா பம்னி நான் தான் குற்றவாளி நினைச்சு அவர் முன்னாடி வர சொல்லி எப்பவோ தகவல் அனுப்பியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செய்தி நேரம் வந்துட்டு இருக்கும். இளவரசர் புருஷோத்தமன், மகாராஜா உங்களை உடனே அரசவைக்கு வர சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாரு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.